வீட்டிலேயே குறைஞ்ச செலவில் சுலபமாக டிஷ்வாஷ் லிக்விட் தயாரிக்கிறது எப்படி அப்படி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் கிளீனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடு அலச, பாத்திரம் கழுவ, நம்ம அடுப்பு அலச, வேணும்னா சம்டைம்ஸ் துணி துவைக்க லிக்விட் இல்லாத போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இதை எப்படி செய்கிறேன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் 2 100 காஸ்டிக் சோடா பாக்கெட் எடுத்திருக்கேன். மொத்தம் 200 கிராம் காஸ்டிக் சோடா. இதை நம்ம லை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம சில்வர் சட்டியும் கரண்டியும் எடுத்திருக்கோம். பிளாஸ்டிக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். SLES வந்து 600 கிராம் இல்லைனா 1/2 லிட்டர் வேணால் எடுத்துக்கோங்க. சமையல் சோடா ஆப்ப சோடா சொல்லுவோம்ல, அது 50 கிராம். சிட்ரிக் ஆசிட் 50 கிராம். அடுத்து நம்மளுக்கு வந்து ஆசிட் சிலரி 1 லிட்டர் வேணும். இது வந்து அழுக்கு எடுக்கிறது. அடுத்து நம்ம தண்ணி வந்து 5.5 லிட்டர் எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு வேணும்னா உப்பு வந்து வீட்டில் உள்ள உப்பையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு திக்னிங் ஏஜென்ட்டாக வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து அது இல்லை, நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெமிக்கல் கடையில் ஜீ சால்ட்னு ஒன்று கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதுவாக இருந்தாலும் 50 கிராம் தான். இதில் வந்து 2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 லிட்டர் தண்ணியில் வந்து 1 லிட்டர், அதாவது 1 kg ஆசிட் சிலரி வந்து நான் இப்போ வந்து சேர்க்குறேன். இப்போ ஆசிட் சிலரியை நல்லா ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு கம்பு இருந்தாலும் ஓகே, இல்லாட்டா பிளாஸ்டிக் இந்த மாதிரி பைப்பை வச்சு நீங்கள் கலக்கிக்கங்க. இதை நல்லா கலக்குங்க. நுர வர்ற அளவுக்கு நல்லா தண்ணியும் ஆசிட் சிலரியும் ஒன்றா சேரணும். நம்ம கலக்கும் போதே தெரியும், அது கட்டியாக அப்படியே ஒரு ஜெல் ஃபார்ம் மாதிரி வரும்னு இருக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம SLES 1/2 லிட்டர் சேர்க்க போகிறோம். இது வந்து நல்லா நுரைவளம் கொடுக்கக்கூடியது வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து கலக்கிறோம். இது வந்து எதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கலக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இந்த ஆயில் நம்ம வந்து சோடா உப்பு, அதாவது ஆப்ப சோடாங்கிறது 50 கிராம் சேர்க்க போகிறோம். இல்லை அந்த டப்பு அல்லது வாளி எதையாவது ஒன்று எடுத்துங்க. நல்லா கலக்க அது வந்து இப்போவே உங்களுக்கு தெரியும். கலக்கி விட்டோன்னா நுரையெல்லாம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நுரையா இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. கிளற இன்னும் நல்லா கிளறி விடுங்க. காஸ்டிக் லை நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, செஞ்சு வச்சு ஆற வச்சுருந்தோம். ஒரு 4 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் வரைக்கும் அதை ஆற வச்சுருந்தோம். அதை வந்து இந்த காஸ்டிக் லை வந்து கலந்தோடனே அதில் கொஞ்சம் கொஞ்சம் தூசி இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன தூசிகள் இருக்கும். ஸோ நம்ம வந்து வடிகட்டி வச்சிடலாம். நான் வந்து இப்போ அதை வடிகட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நான் அப்படியே சேர்த்துட்டு அந்த வடிகட்டிலே அந்த அதில் வந்து உப்பு கரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த உப்பு வந்து கரையிறக்காண்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன். அதை இப்போ ஊற்றியாச்சு. நீங்கள் வந்து ஜீ சால்ட் போட்டுக்கோங்க. இந்த உப்புமே 50 கிராம் தான் வந்து சேர்த்து அதில் இது பண்ணி வச்சுருக்கேன். நான் சேர்த்துக்குவோம். நான் இப்போ வந்து இது 2 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று லெமன் பாத்திரம் இருக்க, இன்னொன்று வந்து வீடு அலசுறதுக்காண்டி நான் வந்து லாவெண்டர் செண்டு எந்த வாசனை வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வாசனை பிடிச்சிக்கோ அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா இன்னும் நம்ம மீதம் இருக்கிற தண்ணியை வந்து ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. மொத்தம் நம்ம வந்து 5 லிட்டர் தண்ணி கலந்துருக்கோம். அடுத்து ஆசிட் சிலரி 1 லிட்ரு, SLES 1/2 லிட்ரு, அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம எல்லா பொருட்களும் சேர்த்தது, உப்பு கலந்த தண்ணி எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு 7 லிட்டர். நீங்கள் வந்து அப்பப்போ திறந்தே வச்சுங்க. இப்போ நான் இதை விட்டு வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், பாதி நூறாக அடங்கிட்டு அப்படி எப்படி ஜெல்லாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து கலர் சேர்க்கலை. இந்த கலர் வந்து நான் ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே விட்டுட்டேன். நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டேன். இப்போ காலையிலே எடுத்து பார்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா ஒரு எல்லோவிஷ், இது ப்ளூ கலர் வாளிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா அந்த லைட் வெளிச்சத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பக்கத்தில் பாருங்கள். இது வந்து நான் கலர் கலக்காமல் வச்சுருந்தேன். எவ்வளோ தொலைக்கி இருக்குது பார்த்துக்குங்க. இதுதான் பண்ணுவேன். இது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எல்லோ கலர் சேர்க்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தெரியும்.